அரசாங்கம் வளர்க்கும். 10,000 ஏக்கர் 5,000 ஏக்கர் பண்ணையில உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா உனக்கு ஆட்டு நீ நல்லது தெரியல இந்த அரசியல் இருக்குன்னு சொல்லி நான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. நீதான் இப்ப நிறைய கேள்வி கேட்கணும். இரு பாட்டியை முடிச்சுட்டு வர இப்ப நீங்க கேள்வி கேட்கிறேன். என்னம்மா இப்ப நீ ஒரு ஆடு 10 ஆடு மாடு வளர்க்குறீங்க. நீங்க சொல்றீங்க 10 ஏக்கர் புல்லு போட்டுப்பாங்க அதை அறுத்துட்டு வரலாமா நான் கேக்குறேன். தெரியாமதான் கேக்குறேன். கரெக்ட். நான் சொல்றேன் ஆடு மாடு அரசாங்கம் வளர்க்குதுல பண்ணையில நீ அங்க போய் வேலை செய்யலாம். மாசம் 30,000 40,000 அரசாங்கம் வேலை. அது இல்ல நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு தீவனம் வேணும் புல்லு வேணும் எல்லாமே. என்ன செய்யலாம் இப்ப இந்த ஊர் இருக்குன்னு வச்சுக்க, மேய்ச்சல் நிலம்னு இந்த ஊருக்கு இப்ப இந்த ஊர்ல ஆடு மாடு அதிகமா வளர்க்குறாங்கன்னா இந்த பகுதியிலேயே ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கருக்கு ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சலுக்கு தேவையான எல்லா பொருளையும் அரசாங்கமே வச்சிருவான். நீ புல்ல எடுத்துட்டு வந்து உன் ஆட்டுக்கு போட்டுக்கலாம், தீவனம் வாங்கிட்டு வர வாங்கியாந்து போட்டுக்கலாம். வளர்த்த பின்னாடி அரசாங்கமே அதை வாங்கிக்கும். புரிஞ்சிருச்சா? அப்ப அரசாங்கம் நீ பாதுகாப்பா வாழலாம். நாம் தமிழர் கட்சி சீமானண்ணன் முதலமைச்சர் ஆனார்னா பாதுகாப்பா நம்ம வாழலாம் தான். சரியா? ஆடு மாடு மேய்க்கிறது நம்மளுக்கு பெரிய சந்தோஷத்தோட வாழலாம். சரியாதா? வேற ஏதாவது சந்தேகம்? வேற ஒரு சந்தேகமே இல்லை. சரியா?